இன்றைக்கி நம்ம ஆடி தள்ளுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி தள்ளுபடி எப்படி வந்துச்சுங்கிறது தான் இந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்க வரோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து ஆடி மாதம் வந்து கோயில் திருவிழாக்கள்லாம் அதிகமாக நடக்கும். அம்மன் கோயில் திருவிழாக்களில் அந்த காலங்களில் இப்போ மாதிரி வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் வந்து ஆடி மாதத்தில் ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி எல்லோருமே போய் கோயிலில் வந்து பொங்கல் இட்டு கொண்டாடுவாங்க. குலதெய்வம் கோயிலெலாம் போய் கொண்டாடுவாங்க. அம்மன் கோயிலில் கூழ்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணால் கோயிலை சுற்றி கடைகள் வந்து அமைக்கப்படும். ஜவுளி கடைகள், சிறுதானிய பொருட்கள் கடைகள், எல்லா கடைகளும் வந்து அமைக்கப்படுவாங்க. இந்த சந்தைக்கு சொல்லுவாங்க, கோவில் சந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல போகும்போது என்னென்னா ஒரு கடைக்கு இன்னொரு கடை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் வந்து தள்ளுபடி விலையை வந்து அறிவிச்சாங்க. ஒரு கிலோ 10 ரூபானா நாங்கள் 5 ரூபாய்க்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க. இதுதான் தள்ளுபடியாக அப்போ ஆரம்பிச்சது, ஆடி தள்ளுபடின்னு சொல்லி. அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோயில் திருவிழா ஆடி தள்ளுபடின்னு ஆரம்பித்து எல்லாரும் விலைக்கு வாங்கிட்டு அந்த பொருளை வந்து மொத்தமாக விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள பொருளை வந்து அது ஒரே வருஷத்தில் வந்து விற்றுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் வந்து அறுவடை செய்து அவர்கள் வரக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த கோயில் திருவிழா நடக்கிறதுல வந்து குடும்பத்தாரோட வந்து செலவிடுவாங்க. புது துணி வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு நகரத்துக்கு வந்து போய் வருவாங்க. அப்படியே ஆரம்பித்து தான் இந்த ஆடி தள்ளுபடின்ற விஷயம். ஆனால் இந்த காலத்தில் எப்போ நேரம் எந்த நேரம்னாலும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறதும் விருப்பமான பொருளை வாங்கிக்கிறோம் இந்த காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா ஆடி மாதம் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து புது துணி எடுக்கிறத பழக்கம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக அம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்து புது துணி எடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்காண்டியே வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆடி தள்ளுபடி விஷயமும் கடைகளுடைய விற்பனையும் அதிகரிச்சு அது படிப்படியாக இப்போ வளர்ந்து இந்த அளவுக்கும் ஆடி தள்ளுபடிங்கிற விஷயம் இருக்குது. மக்களும் வந்து ஜவுளிகளில் போய் ஆடி தள்ளுபடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் வகுத்த விதி. ஸோ அந்த நாட்களுக்காக முன்னோர்கள் வகுத்த அந்த நீதிக்காண்டி அந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள் வந்து அந்த நாளுக்காக இயங்கிய காலங்கள்லாம் உண்டு. சிறுவர் சிறுமியர்லாம் வந்து கோயில் திருவிழா எப்போ வரும், புது ட்ரெஸ் எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காலகட்டங்கள்லாம் இப்போ இல்லை. ஏன்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் நொடியில் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள்லாம் எல்லாருடைய விலகி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நம்ம தொடர்ந்து பேசலாம்.